படம் பார்த்தான்டா, செம்மையாக இருந்துச்சு. என்ன படம்? புது ரிவ்யூ காட்டுறேன். வாடா சீக்கிரம். சேலரி கிரெடிட் ஆயிடுச்சா? தெரியலடா, இன்னும் 2 நாள் ஆகும் போல. அப்படியா? ஆமாம். ரொம்ப நாளாக அந்த பையன் அங்கேயே உட்காந்துருக்கான்டா. ஆமாண்டா. நான் தாங்க போகலாம். அண்ணா கொஞ்சம் இங்கே வாங்கண்ணா. ஏன்பா? ஏன்னா அந்த பையன் ரொம்ப நாள் அங்கேயே இருக்கா? அவனா? என்னப்பா சொல்கிறது, 4 நாளாக இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கான். எவ்வளோ சொன்னாலும் போக மாட்டான். அவனெல்லாம் வேணாண்ணா ப்ளீஸ்ண்ணா. கையில் ஏதாச்சும் கிடச்சா அடிச்சிடும் தம்பி. போகவே மாட்டான். என்னண்ணா முடிஞ்சாதான் எனக்கு நிம்மதி. குழந்தைண்ணா அது. சும்மா இருப்பா, நீ வேற குழந்தையாவன். வீணா என் கோவத்தை கிளப்பாத. என்ன விளையாடுறியா? கூட்டிகிட்டு போனதா இருந்தால் கூட்டிகிட்டு போயிடு. சரி நான் பார்த்துக்கிறேன், நீ போனா. டேய் சும்மாண்ணா. இன்னொரு டைம் நீங்கள் பார்த்தேன் அவ்வளோதான். ரசீத் போனா டேய் போனா. உன் பேர் என்னடா? எனக்கு தெரியாது. அப்பா தெரியாது. அம்மா எனக்கு தெரியாது. தெரியாதா? என்னை பாருடா. என்னடா பசிக்குதா? நான் ஒரு பண்ணு துண்ணு. சாப்பிட்றா. எந்திரிவா போலாம். தம்பி கூட்டிகிட்டு போகிறீங்களா அவனை? ஓடி புண்ணியன்டா. தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போயிருங்க அவனை. இனிமேல் இந்த பக்கமே வரக்கூடாது. வந்தானா அவ்வளோதான், தொலைச்சிருவேன். யோ நிறுத்தியா? உங்களால் உதவி பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, அப்படி இல்லையா இழிவுபடுத்தி பேசாதீங்க தயவு செஞ்சு. நாளைக்கு இதே நிலைமை எனக்கோ உங்களுக்கோ நிறைய பேர்த்துக்கு வரலாம். நிறைய பேர் இந்த தப்பை இன்ன வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நாளைக்கு இதே மாதிரி ரோட்ல 2 பசங்க நடந்து போனாங்கன்னா சைல்ட் கேர் நம்பருக்கு கூப்பிடலாம். ப்ளீஸ் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப் பண்றதுனால உனக்கு குறைஞ்சிட மாட்டோம். தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். வாடா.
ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு. நாம் மற்றவங்களுக்கு என்ன பண்ணுறோமோ அதுதான் நமக்கும் திரும்ப வரும்.